ஹலோ buddies, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ம், அதாவது வந்து ஐ வெல்கம் யூ ஆல் டு கெட் ரெடி டு ஸ்டடி our யூடியூப் சேனல். ஓகே, என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டு வர்றது தான். அதாவது என்னுடைய சொந்த அனுபவங்கள் தான் நான் வந்து தினமும் ஒரு காணொளியில் உங்களுக்காண்டி வந்து பகிர்ந்துக்கிட்டே வர்றேன். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொலைக்காட்சி, டெலிவிஷன். சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டிவி ஏதாவது வந்து இப்போ வந்து பிள்ளைங்க எல்லாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எதுக்காக இந்த சினிமா பாட்டு அதோடைய லைன் வந்து மனப்பாடமாக ஆகுது. ஆனால் வந்து படிக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து மெமரியிலே வரமாட்டேங்குது. அது ஏன்னா இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது என்னென்னா, தேவையில்லாதது மண்டையில் ஏற்றினா தேவையானது வந்து மண்டையில் செலுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது தேவையில்லாத விஷயங்கள் நம்ம அறிவுக்கும் மூளைக்கும் அனுப்பினோம் அப்படின்னா அது வந்து தேவையான விஷயங்களை வந்து செய்ய மறந்துடும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, எங்கேயாவது வந்து ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து டிவி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி கேம் விளையாண்டுட்டுருக்குங்க. என்னம்மா, நான் ஸ்கூலில் இவ்வளோ நேரம் படிச்சுட்டு தானம்மா இருந்தேன், வீட்டுக்கு வந்து இப்போயும் படிக்க சொல்கிறியம்மா அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த இப்போ வந்து இந்த மாதிரி வந்து டிவி பார்க்க விடுறதுனால என்ன ஆகுது, இப்போ மற்ற எல்லாமே மனப்பாடம் ஆகுது. ஏன் வந்து நம்ம இது மட்டும் மனப்பாடம் ஆகலை அப்படின்னு யோசிக்கணும். சரிங்களா? அதாவது வந்து இப்போ ஒரு ட்ராமா படிக்கிறாங்க, அப்படி ஒரு ட்ராமா படிக்கிறாங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஷேக்ஸ்பியர் ட்ராமாவோ வேறு ஏதோ ட்ராமாவோ படிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, சரிங்களா, நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு வீடியோ மாதிரி எடுத்து அதில் வந்து அதில் வந்து அதில் வர்ற முக்கியமான 2 பாயிண்ட்டை வந்து ஒரு பாட்டு மாதிரி பாடி, ஸோ வந்து அந்த ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே அவன் ஒருத்தர் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் படிக்கணும் அந்த ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் படிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க குடும்பமே வந்து ஏதோ ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக, அதாவது ட்ராமா மட்டும் இல்லை, அந்தந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக, அந்தந்த பாடம் ரிலேட்டடாக ஏதோ ஒரு ட்ராமா வந்து எனெக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம வந்து எதை ரொம்ப அதிகமாக விரும்புவோம்னா, நம்ம வந்து டிவி சீரியல் அதிகமாக வந்து விரும்புவோம். ஸோ வந்து இங்கேயும் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி அவங்க வந்து தியரியாக படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு கதை மாதிரி ஒரு இது மாதிரி படித்தாங்கன்னா அது மாதிரி வந்து மறக்காது. அங்கே இருக்கிற இப்போ ப்ரூட்டஸ் ஒரு கேரக்டர் யாராவது எடுத்துக்கலாம், ஆண்டனின்ற ஒரு கேரக்டர் வேறு யாராவது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி, சரிங்களா, இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு கேரக்டர் அவங்களோட ரோல் என்ன பண்ணியிருக்காங்களோ அந்த ரோலை வந்து இவங்களும் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இமேஜாக க்ரியேட் பண்ணி தென் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பேசுகிறது. இப்போ ஒரு குடும்பத்தில் 5-6 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு கேரக்டர் எடுத்துக்கணும். ஒரு ட்ராமா நடக்கும்போது ஆளுக்கு ஒரு கேரக்டர் எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணுன்னா, குழந்தைங்களுக்கு வந்து நடித்து காமிக்கணும். அதை வந்து ஒரு வீடியோ ரெக்கார்டு பண்ணி நம்ம வந்து டிவியில் வந்து குழந்தைங்களுக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஓகே, அவங்களுக்கு வந்து நல்லா மனப்பாடம் ஆகும். டிவியில் தான் போடணுன்ட்டு இல்லை, செல்லையும் நம்ம போட்டு காட்டலாம். சரிங்களா? இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு வந்து டிவி வந்து தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். சரிங்களா? அதாவது வந்து இந்த சினிமா பாட்டு இல்லாமல் எக்ஸாமில் வருது. சினிமாவை பற்றி எழுத சொன்னால் எல்லா பேரும் நல்லா எழுதிடுறாங்க. சினிமாவில் வர்ற எல்லா கேரக்டர்ஸுமே ஞாபகம் வச்சுருக்காங்க. வடிவேலு ஞாபகம் இருக்குது, விவேக் ஞாபகம் இருக்குது, விஜய் ஞாபகம் இருக்குது, அஜித், அர்ஜுன், ஸ்ரீகாந்த், ஸ்ரீதேவி, இந்த மாதிரி ஜோதிகா, கஜல் அகர்வால், அப்புறம் வந்து அசின், நதியா. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து ஒவ்வொரு கேரக்டர் தான். அவங்க வந்து ஏன் அந்த மாதிரி வந்து அதாவது வந்து இவங்க எல்லாரையும் படிக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ராமாவில் இருக்கக்கூடிய கேரக்டரை வந்து படிக்க முடியல, மனப்பாடம் பண்ண முடியல. ஆனால் டிவியில் இருக்கிற கேரக்டரோட பேரை மட்டும் நம்ம வந்து நல்லா சொல்ல தெரியுது பிள்ளைங்களுக்கு. ஏன்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து அடிக்கடி வந்து படம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களோட குழந்தைங்க முன்னேறணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ட்ராமா எனெக்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரியோ ஏதோ ஒரு சம்திங் பண்ணுற மாதிரியோ பண்ணி அவங்களுக்கு வந்து குடும்ப உறுப்பினர்களில் வந்து, அதாவது வந்து இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து யார் காப்பாற்ற போகிறது, அம்மா அப்பா தான் காப்பாற்ற போகிறாங்க, நம்ம ஃபேமிலி தான் காப்பாற்ற போகிறாங்க. அந்த ஒரு சென்ஸ் வந்து அடிப்படையிலேயே குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது. சரிங்களா?
அடுத்து வந்து அதனால் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு குரூப்பாக வந்து எப்போவுமே ஒரு ஹீரோ, ஹீரோயின் அப்படின்னா அம்மா அப்பா தான். ஆண்டனி கிளியோபட்ரா சொன்னோம்னா, அதில் ஆண்டனி கிளியோபட்ரா சொன்னோம்னா, இதில் அம்மா அப்பா தான். ஜூலியஸ் சீசர் எடுத்துட்டோன்னா அம்மா அப்பா தான். நடிகை இவங்க தான். ஜோக் பண்ணுறவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் வந்து பிரித்து கொடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து லைவாக வீடியோ ரெக்கார்ட் ப்ளே பண்ணி வீடியோ ரெக்கார்டு பண்ணி அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ப்ளே பண்ணால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதாவது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நடித்து காமிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நடித்து காமிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்து வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவங்கள விட்டுட்டு சினிமாவில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை விட்டுட்டு உங்களை வந்து நல்லா வந்து மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை விட உங்களுக்கு சரிங்களா? நம்ம வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய பேரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் வந்து வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் வந்து அடிக்கடி இனாக்ட் பண்ணி காமிக்கணும். சும்மா இருக்கிற நேரத்தில் டிவியெல்லாம் வந்து கேபிள்லாம் பிடுங்கி விடுங்க. அதாவது கொடை எதுவும் போட்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு பிள்ளைங்க நல்லா படிக்கணும். அதாவது வந்து படிக்கணுன்ட்டு கிடையாது. இப்போது ஸ்கூலுக்கு போகிற எல்லா பிள்ளைங்களுமே ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்துவம்னு ஒன்று இருக்கும். அதை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா வீட்டில் வந்து டிவியே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய விஷயங்கள். நானும் அப்படி தான். அம்மா அப்பா கூட இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு எல்லாருக்குமே. இது வந்து யாராலையுமே வந்து இந்த வார்த்தையை இந்த வாக்கியத்தை வந்து மாற்ற முடியாது, மறக்கவும் முடியாது, இதை அழிக்கவும் முடியாது. அம்மா அப்பா கூட இருக்க வரைக்கும் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து என்னோடய லைஃப்பில் நானும் வந்து டிவி பார்த்துட்டே இருப்பேன். எப்போவுமே டிவி பார்த்துட்டே இருப்பேன். நாடகம் வந்து எப்படி பார்க்க ஆரம்பித்தேன்னா, தயவு செஞ்சு இந்த ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இந்த ஹாஸ்டல் வார்டன் எல்லாருக்கும் சொல்கிறேன். நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து வீட்டில் இருந்து படிக்கலை, ஹாஸ்டல்லேருந்து தான் படித்தேன். ஒரு 8 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். ஒரு ஹாஸ்டலில் இருக்கும்போது 8 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். அவங்க தான் டிவி வந்து போட்டுருவாங்க. ஒரு 2 நாடகம் பார்ப்போம். 8 மணிலேருந்து 8:30 வரைக்கும் தங்கம் நாடகம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து 8 to 9 வரைக்கும் ஒரு நாடகம் பார்ப்போம். 8 to 9 வரைக்கும் ஒரு நாடகம் பார்ப்போம். சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி நான் ஹாஸ்டலில் பழகுனது தான் வந்து நாடகம் பார்த்து பழகுனதே ஹாஸ்டலில் தான். சரி, பேரண்ட்ஸ் வந்து ஹாஸ்டலில் இருக்கவங்கள நம்பி தான் விட்டுட்டு போகிறாங்க. சரி, நல்லா படிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டிவி வந்து எந்த ஹாஸ்டல்லையும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சட்டம் வரணும். இப்போ நிறைய ஹாஸ்டலில் வந்து டிவியெல்லாம் இருக்குது, டிவி போட்டுடுறாங்க. நான் படித்த கொடைக்கானலில் வந்து சிஎஸ்ஐ ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு இது இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் இருக்குது. சரிங்களா? அந்த ஹாஸ்டலில் தான் நான் வந்து படித்தேன். ஸோ அங்கே வந்து டெய்லி வந்து டிவி போட்டு விட்ருவாங்க. சனி ஞாயிறுனா நிறைய நேரம் டிவி பார்க்க விடுவாங்க. இது வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லியுமே போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒவ்வொரு மணி நேரம் கரெக்டாக ஒவ்வொரு மணி நேரம் பார்த்துட்டு அப்புறமா போயிட்டு வந்து தூங்கிடுவோம். 9 மணிக்கெலாம் வந்து தூங்க போக சொல்லிடுவாங்க. 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சீரியல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் தூங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டடி ஹால் உண்டு. படிக்கவெல்லாம் வைப்பாங்க. எப்படி 2 மணி நேரம் படித்தாலும் 1 மணி நேரம் டிவி பார்க்க விட்டாங்கன்னா அந்த படித்ததுக்கே ஒரு அர்த்தம் இது இல்லாமல் போயிடும். சரிங்களா? என்னதான் வந்து நீங்கள் வந்து ஸ்டடி ஹால் வச்சாலும் அது டிவின்னு பார்க்குறப்ப அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமாக போயிட்டே இருக்கிறதுனால அதை வந்து பார்த்து பழகியாச்சு. அண்ட் பாட்டெல்லாம் எப்படி எங்கேருந்து தெரியும் அப்படின்னா, சம்திங் நான் டிவி பார்க்குறப்ப கூட எனக்கு அவ்வளோவா தெரியாது. எதுவுமே தெரியாது. டிவியை பற்றியே எனக்கு சரியாக எதுவுமே தெரியாது. ஒரு காலேஜ்னு வந்த பின்னாடி தான் டச்சு செல்லுன்னு ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியும். டச் செல் ஒரு நான் எப்போ பிஏ 2014 வந்து நான் பிஏ படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் எனக்கு வந்து அப்போ கூட எனக்கு வந்து தெரியல. இப்போ ஒரு 2000 அங்கே இருக்கும்போது கூட பாட்டுன்னா என்னென்னு தெரியாது, கதைன்னா என்னென்னு தெரியாது. ஆனால் வந்து ஆஃப்டர் மேரீடு தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த டிவி பார்க்குறதுலேருந்து டிவி, கிரிக்கெட்டு, சீரியலு, பாட்டு, மூவி இது எல்லாமே இருக்குதுன்னு நான் பழகுனது வந்து இங்கே தான் பழகுனது. ஆஃப்டர் மேரீடு தான் வந்து நான் இவ்வளோ விஷயங்கள் வந்து பழகுனேன். சரிங்களா? ஸோ வந்துட்டு வந்து நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, டிவியெல்லாம் தயவு செஞ்சு வந்து எந்த வீட்டில் வச்சுருக்காதீங்க. அப்படியே வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து ஒரு கேபிள் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒரு பாட்டுக்களை வச்சுருக்கலாம். சரிங்களா?
அதுக்கடுத்து வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஒரு சிடி வாங்கி போட்டு வரதா இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். டிவி வந்து மொத்தமாக வேணாம் அப்படின்னு சொல்லல. டிவியில் வரக்கூடிய இந்த சினிமா வந்து பார்க்க வேணாம் அப்படி தான் நான் சொல்கிறேன். ஸோ அதை பார்த்தனால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா மனப்பாடம் ஆகுது. அது எப்படின்னு தெரியல, எப்படி மனப்பாடம் ஆகுதுன்னு தெரில. ஸோ வந்து நம்மளுக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய மூளைக்குள்ளே ஏற்றுறதுக்கு நம்ம பழகிக்கிறணும். சரிங்களா? இப்போ கிட்ஸுக்கு வந்து புக்ஸ் நிறையா இருக்குது. இப்போ விளையாடுறதுக்குன்னா சைக்கிள் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குது. டிவியை போட்டுட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, டிவி போட்டு தான் குழந்தைங்கள வந்து கெடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கவே கூடாது. தயவு செஞ்சு வந்து டிவியை வந்து கட் பண்ணுங்கள். எனக்கு சடனாக ஒன்று ஞாபகம் வந்துச்சு, சரி போடலாமே, ஒரு விழிப்புணர்வு வீடியோ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்து தான் நான் உங்களுக்காண்டி போடுறேன். சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு டிவியெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன். பஸ்லெல்லாம் கேட்டு தான் எனக்கு ப்ரைவேட் பஸ்ஸில் போனோன்னா பாட்டு போடுவாங்க. அதெல்லாம் கேட்டு தான் எனக்கு வந்து இதுவாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி டிவி மற்றது அதாவது வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்டு பஸ்லேயே வந்து இது பாட்டு போட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா அவங்களுக்காண்டி வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிளைண்டுகளுக்குன்னு சொல்லிட்டு, அதாவது கண் தெரியாதவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து டிவியில் எந்த ஸ்டாப் அடுத்து வருது அப்படின்றத சொல்லி ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டுருப்பாங்க. அது ஓகே, குட். அந்த மாதிரி பண்ணலாம் டிவியில். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் வந்து எப்போவுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜியாக இருக்கும். அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் மட்டுமே நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா ஒரு கொஞ்சம் அதில் வந்து நிறைய லைன் வந்து பாசிட்டிவான லைன்ஸ் இருக்குது. கடவுள் உன்னை காப்பாற்றுவார், கடவுள் கூடவே இருப்பார், அது அப்படின்ற மாதிரியும், கடவுளை வந்து நம்ம வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரியும் ஒரு நம்மளுடைய ஏக்கம், கடவுள்கிட்ட நம்மளுடைய ஏக்கம் என்னவா இருக்கும் அப்படின்றது முதற்கொண்டு அந்த ஸ்பிரிச்சுவல் சாங்ஸில் வந்து இருக்கும். ஸோ வந்து ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் போடுறதுக்கு மட்டும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பஸ் எல்லாமே. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கிற வரைக்கும் ஹாஸ்டல்லே டிவி போட்டுட்டு பழக்கிட்டாங்க. நான் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன். 6th வந்து ஒரு ஸ்கூலில் படித்தேன். அது வந்து நார்மல் ஸ்கூல். ஒரு 70 பேர் 80 பேர் ஒரு கிளாஸ்க்கு. என்னால் கவனிக்க முடியல. அண்ட் வந்து நான் வந்து லோ விஷனாக இருக்கனால நான் வந்து கொஞ்சம் வந்து முடியல. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னால் வந்துட்டு கொஞ்சம் முடியல. அதாவது என்னென்னா, நான் வந்து இப்போ அதான் சின்ன பிள்ளைலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்தே நீங்கள் என்ன பழக்கி விட்டாலும் சின்ன பிள்ளைங்கலேருந்தே அது வர்றது தான். 5ல் விளையாது 50ல் விளையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி, சின்ன பிள்ளைங்களில் நீங்கள் ஒரு குழந்தைக்கு என்ன சொல்லி தரீங்களோ அதை வந்து அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஏதோ ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, சரிங்களா, அதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லா குழந்தைங்களும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. யாருமே வந்து மறக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேன், டிவின்றது தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு காட்டாதீங்க. அதே மாதிரி இந்த செல்லுன்ற விஷயத்தையும் குழந்தைங்களுக்கு காட்டாதீங்க. சரிங்களா? நான் ஹாஸ்டலில் இருந்த வரைக்கும் செல்லுன்றது நான் பார்த்ததில்ல. ஒரு லேண்ட்லைன் இருக்கும், வேணும்னா தேவைன்னா அதில் வந்து கால் பண்ணி அம்மா அப்பாட்ட பேசிக்கலாம், வித் த பெர்மிஷன் ஆஃப் கார்டியன். சரிங்களா? அங்கே வந்து ஒரு கார்டியன் இருப்பாங்களா, அவங்களோட பெர்மிஷன் கேட்டு நம்ம வந்து லேண்ட்லைன் கால் பண்ணி பேசுகிற மாதிரி அவ்வளோதான் இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோ எதுவுமே வந்து தெரிஞ்சதில்லை. யாருமே வந்து செல் யூஸ் பண்ணது கிடையாது. அதனால் அதை பற்றி எதுவுமே தெரியாது. பட் வந்து ஸ்கூலிங் வரைக்கும் இப்படி தான் போச்சு. காலேஜ் வந்து பின்னாடி என்னாச்சுன்னா, காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, காலேஜுக்கு வந்தப்புறம் வந்து வீட்டிலருந்தே காலேஜ் போக ஆரம்பித்தேன். அங்கேயும் வந்து டிவி இருந்துச்சு, வீட்லேயுமே வந்து டிவி இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி தான் நான் வந்து நல்லா டிவி சீரியல் பார்த்துட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து போய் ஏதாவது வேலை செய்யன்னு சொல்லி இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. போய் படின்னு 1000 தடவை சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு சிலருக்கு வந்து பேசி கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா, பிள்ளைங்கள டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி? நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும், பிள்ளைங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. நம்மளை வந்து டிவி பார்க்க வேணாம்னு சொல்லிடுவாங்க. அதாவது ஸ்டடி ரூம் பக்கத்தில் ஏதோ ஒரு மிடில் கிளாஸுன்றப்ப நம்ம ஸ்டடி ஹாலு அந்த மாதிரி பிரிச்சுலாம் கட்டுறதுக்கு வசதி இல்லாதனால ஒரு 3 ரூம் வச்சுருப்பாங்க. ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, ஒரு சாமி ரூம், அவ்வளோதான். ஸோ வந்து இந்த 3 ரூம் தான். நம்மளுக்கு வந்து ஸ்டடி ஹால் கிடையாது. அங்கே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கிடையாது. அங்கே ஸ்டடி திங்ஸ்லாம் வந்து ஒரு ரூமில் இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருந்தது அப்படின்னா, ஒரு படிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ரூம் இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
ஏன்னா வந்து அங்கே வந்து ஒரு பென்சில் ஒரு ஒரு படிக்கிறதுக்கான ஒரு அட்மாஸ்ஃபியரை வந்து அட்மாஸ்ஃபியரை நல்லா வந்து ஒரு ரூமில் க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அதுக்குள்ளே அந்த ஸ்டடி ஹால்குள்ளே நுழையும் பொழுதே நமக்கு ஒரு சந்தோஷம். நம்மளோட பேனா இங்கே இருக்குது, நம்ம பென்சில் இங்கே இருக்குது, நம்ம நோட்டு புக்கு, நம்மளுடைய பழைய புக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ வந்து அந்த ஒரு படிக்கிற ஒரு மென்டாலிட்டியோடு நான் அந்த ஒரு மென்டாலிட்டியிலேருந்து வேறு சிந்தனைக்கு போகாமல் நல்லபடியாக படிக்கிறது வந்து அந்த ஸ்டடி ஹால் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லபடியாக வந்து படிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ கிராமம்னா வந்து நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. எல்லோரும் வந்து சேர்ந்து படிக்கலாம், குரூப் ஸ்டடி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ வந்து இந்த டிவி அப்படின்றது எந்த வகையிலையுமே என்னால் ஏற்றுக்கவே முடியல. இந்த 6 இயர்ஸ் இந்த லாஸ்ட்டு 6 இயர்ஸ் தான் நான் என்ன பண்ணுறேன்னா டிவி பார்க்குறேன், தூங்குறேன், எந்திரிக்கிறேன், அவ்வளோதான். படிமா எக்ஸாம் படி, டிஎன்பிஎஸ்சி படி, உனக்கு என்ன பிடிக்குதோ படி, படிப்பெல்லாம் படிக்கிற படிப்பு வந்து வீணாகிடக்கூடாது. எனக்கு வந்து ரைட்டிங்கில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ வந்து நான் வந்து 3 தடவை என்னோடய கட்டுரைகள் வந்து செலக்ட் ஆகிருக்கு. மாநில அளவில் வந்து என்னுடைய கட்டுரைகள் வந்து 3 டைம் செலக்ட் ஆகி கிளப் ஸ்டூடெண்ட் மந்த்லி மேகசினில் வந்திருக்கு. இதெல்லாம் நான் எங்கள் அம்மா அப்பாட்ட இது வரைக்கும் சொன்னேனா என்னென்னு தெரில. எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லலைன்னு நினைக்கிறேன். அவங்களால வந்து அதாவது படிச்சுட்டா ஒரு வேலை வாங்கணும், அதுதான் வந்து படிப்பு கிடையாலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா வந்துட்டு நம்மளுக்கு இஷ்டப்பட்டதை செய்யணும். அதாவது படிப்புன்ற ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்தை பார்த்து முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய எய்மு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒவ்வொரு பெற்றோரையும் தனித்தனியாக நான் கெஞ்சி கேட்டுக்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு டிவி வேண்டாம். டிவி வந்து குழந்தைங்களுக்கு வந்து காட்டாது. அதுக்கு அப்படியே காட்டினாலும் அவங்களுக்கு வந்து படிக்கிற சீடிஸ் நிறையா வாங்கி கொடுங்க. சரிங்களா? படிக்கிற சீடிஸ் வாங்கி கொடுங்க. காலையில் மார்னிங் ஈவினிங் ஆனால் ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு நல்ல சாமி பாட்டு கேட்குற மாதிரி, எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் சாங்கில் வந்து எல்லா கஷ்டமும் மறந்து போயிடும். நம்ம வந்து கடவுள்கிட்ட அதாவது நம்ம வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே நிம்மதியும் சந்தோஷத்தையும் தேட முடியும். எப்படி நம்ம காலையிலையும் சாயங்காலமும், அதாவது மார்னிங் ஈவினிங் 2 டைமுமே வந்து குழந்தைங்க வந்து வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் போட்டு விடலாம். அதாவது வந்து கடவுளோட பக்தி பாடல்கள் அந்த மாதிரி வந்து போட்டு விடலாம். ஸோ வந்து அந்த மாதிரி போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்மளோட மைண்டு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும், பிள்ளைங்களோட மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அவங்க வந்து படிக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். மனசு வந்து அவ்வளோ ஒரு லேசான மாதிரி இருக்கும். அதாவது நம்ம வந்து ஒருத்தட்ட ஒரு விஷயத்த சொன்னால் தான் நம்ம மனசு லேசாகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்பிரிச்சுவல் சாங்ஸை நம்ம கேட்குறது கூட ஒரு விதமாக நம்ம கடவுளை வந்து கூப்பிட்ற மாதிரி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு யார் வீட்லேயுமே வந்து அதாவது படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக கொஞ்ச நாள், ஒரு லிமிட்டட் பீரியட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து பிள்ளைங்களுடைய அறிவு வளர்ச்சி நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த டிவி பார்க்குறத பிள்ளைங்களுக்கு வந்து அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. சரிங்களா? பிள்ளைங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து எல்லாத்துலேயுமே சின்ன விஷயம், எல்லா விஷயத்துலையுமே என் பிள்ளைக்கு பிடிச்சதை நான் வாங்கி கொடுக்குறேன், செய்கிறேன் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து அது மட்டும் முக்கியம் இல்லை. நம்ம வந்து குழந்தைங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு நம்ம வந்து உதவி செய்கிறோம். பெற்றோர்கள் எல்லாருமே அப்படி தான் செய்கிறாங்க. பிள்ளைகளுடைய உடல் வளர்ச்சிக்கு மட்டும்தான் கவனம் கொடுக்குறாங்களே ஒழிய பிள்ளைங்களுடைய மன வளர்ச்சிக்கு என்ன கவனம் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து எனக்கு வந்து தெரியல. உங்களுடைய பிள்ளையோட உடம்பு வளர்க்குறதுக்காண்டி நீங்கள் முட்டாய் வாங்குறீங்க, முறுக்கு வாங்குறீங்க, எப்படி சொல்கிறது, என்னென்ன கிடைக்குதோ அப்பளம், அது இது ஏதோ ஜங்க் ஃபுட்டு அது இதுன்ட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு இது வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கும். நீங்கள் அதே மாதிரி சரி குழந்தை அடம் பிடிக்குது அப்படின்னு ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த படிக்கிற விஷயத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸ் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா அவங்களுடைய அறிவு வளர்ச்சி நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி அதாவது வந்து டிவியை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ண முடியுதுன்னா ரொம்ப சந்தோஷம், சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை டிவியை வந்து அவாய்ட் பண்ண முடியலை அப்படின்னா மார்னிங் ஈவினிங் 2 டைமுமே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வந்து டிவியில் வந்து ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் இப்போது நான் சொன்ன தகவல் வந்து உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காளீஸ்வரி. அண்ட் நாட் ஒன்லி தட், நீங்கள் வந்து
சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள எல்லா ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆல் ஆஃப் யூ வெரி வெரி தேங்க்யூ. பாய்.